ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக பயபக்தியாய் கீழ்ப்படிவது என்கிற தலைப்பு கூடாக இந்த நாளில் உங்களோடு பேசுகின்றேன். கொலோசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. பாருங்கள், எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அடுத்து கொலோசியர் 3:18 சொல்கிறது, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 1 சாமுவேல் 15:22 சொல்கிறது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதே உத்தமம். அல்லேலூயா, ஆமென். பயபக்தியாய் கீழ்ப்படிய வேண்டும், உண்மையாக கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அங்கே மரியாதையோடு கனத்தோடு கூட நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆக முதலாவது கர்த்தருடைய சப்தத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் உத்தமம், அதுதான் சரியான காரியம் என்று சொல்லுகிறது. அங்கே பிள்ளைகள் தங்களுடைய பெற்றாருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்கிறது. மனைவி தன் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆக கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், தன் சொந்த புருஷனுக்கு ஒரு மனைவி கீழ்ப்படிய வேண்டும். தேவன் இந்த கீழ்ப்படி உள்ள ஆவியை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படி உள்ள ஆவி யாரிடத்தில் இருக்கிறது, யாரெல்லாம் கீழ்ப்படி உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவது நிச்சயம், கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது நிச்சயம், கர்த்தர் அவர்களோடு கூட நிற்பது நிச்சயம். கீழ்ப்படி உள்ளவர்களை தான் தேவன் மேன்மையான இடத்திலெல்லாம் உயர்த்தி பயன்படுத்தியிருக்கிறார். ஆக கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், பெற்றாருக்கு கீழ்ப்படிவோம், சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மகிமையான ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.